அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் என்று அடம்பிடித்த திமுக தற்போது முதலமைச்சர் அனைத்து கட்சி எம்பிகள் கூட்டம் கூட்டியிருக்கிறார். இதில் ஏன் கலந்து கொள்ளவில்லை? புறக்கணிப்பு எதற்கு? நீங்கள் சொன்னால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும், நாங்களாக அனைத்து கட்சி எம்பிகள் கூட்டம் போட்டால் புறக்கணிப்பு. கேட்டால் நாங்கள் ஏற்கனவே தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் எதிர்த்து வாக்களித்தோம், அதனால் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறோம், அதனால் தற்போது அனைத்து கட்சி எம்பிகள் கூட்டம் தேவையற்றது, தாவேகா நாடகத்துக்கு நாங்கள் துணை போக மாட்டோம் என்று கனிமொழி அக்கா சொல்கிறாங்க. அதே தான் நாங்களும் சொல்கிறோம். ஏற்கனவே தமிழக சட்டசபையில் அனைத்து கட்சி ஒருங்கிணைப்பு செய்து ஒன்றாக தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டது. அப்போ எதற்கு அனைத்து கட்சி கூட்டம்? காவேரி விஷயத்தில் அனைத்து கட்சி கூட்டம் வேண்டும் என்று சொல்பவர்கள் தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் ஏன் இந்த பதட்டம்? அப்போ எதிர்த்து வாக்களிப்பீர்களா இல்லை ஆதரித்து வாக்களிப்பீர்களா என்று எப்படி தெரியும்? அப்போ நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுவது போல தோற்றம் தெரிகிறது. முதலமைச்சர் கூட்டம் கூடுகின்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம், அவர் தலைமையில் எம்பிகள் குழுவாக இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை. அரசியல் நிலைப்பாடு இதுதான். எப்போதும் அரசியலில் டிராமா செய்வது, நாடகம் போடுவது திமுகவுக்கு கைவேந்த கலை. இந்த விஷயத்தில் முதலமைச்சருக்கு ஆதரவாக செயல்படாமல் தன்னிச்சையாக செயல்படுவது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. அதிமுகவும் இந்த விஷயத்தில் திமுகவுக்கு துணை போவது வேடிக்கையாக உள்ளது. எதிர்ப்பு நிலையில் செயல்பட்ட அதிமுக திமுக நிலைப்பாட்டில் ஒன்றிணைந்து செயல்படுவது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இது கருதும். இப்போ கூடுகின்ற அந்த எம்பிகள் கூட்டத்தில் 20 எம்பிகள் அரசுக்கு ஆதரவாக கூடுகிறார்கள் என்பது பெரிய விஷயம். தேசிய அளவில் தாவேகா வளர்ச்சி பெறக்கூடாது என்பதால் திமுக இந்த விஷயத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது நாடறிந்த உண்மை. உங்களுடைய வேஷம் கூடிய விரைவில் கலைந்துவிடும். முதன்மையான கட்சி தாவேகா. டெல்லி அரசியலில் தாவேகா தளம் பதிக்கும். பொறுத்திருந்து பாருங்கள்.